கட்சியில நீங்க எல்லாரும் நினைக்கலாம் என்னடா புதுசா ஆளு வராங்க, எல்லாருமே பெரிய பெரிய ஆள்ல வராங்க, பெரிய கார்ல வராங்க போறாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு அச்சம். யாரு கூட எது போனாலும் சரிங்க, கடந்த 32 வருஷமா உடைச்ச கூட்டம் இந்த கூட்டத்தை தாண்டி எதுவும் நடக்காது, உங்களை தாண்டி எதுவும் போவாதுங்க. அதுக்கு தளபதி எந்த விதத்திலையும் அனுமதிக்க மாட்டாருங்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஞாபகம் 40 லட்சம் ரூபா அழுதி நான் உட்காந்துருக்கேன். ரசிகர் மன்றம் என் பொண்ணு எழுதி போட்டு ரசிகர் மன்றம் வந்ததுப்பா. சரி நம்ம பொம்பளை பிள்ளை பார்க்கறது அண்ணன் பார்க்கட்டுன்னு கொடுத்தான். இதுக்காக இப்போ உள்ள ஒன்று என் பிள்ளை இன்னைக்கு தண்ணி குடிக்கிற எல்லா பயிலும் சாராயத்தை வாங்கி கொடுத்து அவனை உட்கார வச்சுட்டு இவெல்லாம் மிஞ்சி நிற்கிறான்னா என்னப்பா இருக்கான். அதை தான்ப்பா என் பொண்ணு பேசுச்சு நேற்று. இந்த ரசிகர் மன்றம் யாரும் உருவாக்குறாது, நான் பொதுப்பா தான் அதை எழுதி போட்டு வாங்கினேன். என் அண்ணன்கிட்ட கொடுத்தா அவன் இன்னும் இத்தனை வருஷப்பா என் அண்ணன் இன்னைக்கு நான் தெருவில் நிற்கிறேன். 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா 4 வண்டி வாங்கி கொடுத்துருக்கேன் தம்பி. வேனு காரு எல்லாம் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இன்னைக்கு அனாதையா நிற்கிறான். நான் இந்த இப்படி இருக்கேன் பாரு, எல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படின்னா எவனா தலைமையில வரணும்னா ஏன் விடுவானே சொல்லுங்க. நேரம் இப்ப மெட்ராஸுக்கே போகணும், விஜயை பார்க்க போகணும். இந்த பேசுனதுக்காக என்னதான் சொல்றான்னு பார்க்கணும். எனக்கு டைரக்டர் சந்திரசேகரன்னா ரொம்ப பிடிக்கும். அவரை வச்சுதான் எனக்கு அவரோட புரட்சிகரமான படத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு விஜயை பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பூவே உனக்காக படம் பார்த்துட்டு இந்த மன்றம் எனக்கு வேணும்னு டைரக்டர் சந்திரசேகருக்கு நான் கை போட்டு எழுதி வாங்கினேன். என்னோட நேம் போர்டில் தான், புஷ்பாங்கிற நேம் போர்டில் டைரக்டர் சந்திரசேகர் கையெழுத்து போட்டு இந்த கும்பகோணம் மன்றம் இயங்கிக்கிட்டு இருக்குங்க. இன்னைக்கு எங்க அண்ணன் ரொம்ப பாடுபட்டு அன்னைக்கெல்லாம் ஒரு மன்றத்தை உருவாக்க யாருமே வரல. விஜய்ங்கிற ஒரு 3 எழுத்தை இந்த கும்பகோணத்துல நாங்க பதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு என் அண்ணன் ஒவ்வொரு டைமும் வண்டியில இருந்து 10 ரூபா அவனை லேசான குடிகாரனா இருந்தவன முழு குடிகாரனாக்கி 20 லட்சம் ரூபா முதல்ல இந்த குடும்பத்துல இருந்து புடுங்கிக்கிட்டாங்க. இந்த குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு பாருங்க. இந்த மன்றம் இன்னைக்கு எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு ஒரு கும்பகோணத்துல இருக்கிற ஒரு மன்றத்தை எத்தனை டிவிஷன் பிரிக்கிறது. இவங்க எல்லாம் இப்ப வந்தவங்க நிஜாமு, போண்டா மணி, அந்த கடைக்காரவங்க, இன்னும் யார் இருக்கிறாங்களோ அத்தனை பேரும் காசு பணத்தை வச்சு இந்த மன்றத்தை என்கிட்ட இருந்து புடுங்கணுங்கிறாங்க. என் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த மன்றம் எனக்கு வேணும். நாளைக்கு எனக்கு அப்புறம் என் அண்ணன் புள்ள செயல்படுவா. இந்த விஜய் ரசிகர் மன்றத்தை வச்சு என் அண்ணனை கத்தியால குத்துன அன்னைக்கு கூட 1 ரூபா காசு எங்க அண்ணனுக்கு விஜயால யாருமே செய்யல. படிக்க தெரியாத அவனோட பொண்டாட்டி போய் ஆஸ்பத்திரியில கையே நின்னா 12 மணி நேரம் வரைக்கும் தங்கத்துல உயிரோட இருக்கானா இல்லையானா எங்களுக்கு தெரியாது. 13வது மணி நேரம் தங்கத்துறைக்கு யார் இருக்கான்னாங்க. சுத்தி இருக்கிற எல்லாருமே யாருமே அவனை சுத்தி நல்லவங்களா இல்லாதப்ப எப்படி இந்த மன்றத்தை நாங்க நல்லதா செயல்படுத்த முடியும் சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. இப்படி எல்லாம் இன்னைக்கு நாங்க 20 லட்சம் ரூபாய் முதல்ல இழந்து இன்னைக்கு தெருவுல நிக்கிறப்ப அவர்கிட்ட இருந்து எங்களால ஒரு உதவி கூட இல்ல. எனக்கு இன்னும் அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. இதோ என்கிட்ட இன்னைக்கு இந்த மன்றம் உங்க கையில இத்தனை வருஷம் இருந்ததுக்கான ஆதாரம் என் வீட்டு பாப்பா மத கொண்டு விஜய்கிட்ட போட்டோ எடுத்து வந்திருக்காப்புல. அண்ணன்ட்ட ஒரு பொண்ணு செயின் போட்டிருக்காப்புல, கல்யாணத்துக்கு எல்லாமே செஞ்சிருக்கிறாங்க. அண்ணனு போய் எத்தனையோ போட்டோ ஆதாரம் இருக்கு. எங்க அண்ணன் விஜய் கூட நின்று எடுத்து மத்தவங்களை அழைச்சிட்டு போனதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. இந்த மன்றத்தை நான் நல்லபடியா நடத்தணும். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் விஜய்க்காக என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் வாழ்வாங்க. அப்படி நாங்க ஒரு வெறித்தனமா இருக்கிறப்ப இதுல மன்றத்தை இன்னொருத்தவங்க போட்டி போடுறதுக்கோ ஒரு தஞ்சை மாவட்ட செயலாளர் தஞ்சை மாவட்ட சரவணன் எப்படிங்க இந்த இடத்துல கும்பகோணத்துல அவருக்கு யாருங்க தெரியும்? அவர் எப்படிங்க உருவாக்கி இந்த இடத்துல பேர் வாங்க முடியும் சொல்லுங்க. அவரெல்லாம் செஞ்சாருன்னா நான் நம்புவேனா? அதுக்கான ஆதாரம் வேணும்ல. ரொம்ப எனக்கு ஆத்திரம் தாங்க முடியல. அப்படியே புதுசா நின்னுகிட்டு இவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த மன்றத்துக்காக நான் என்ன நீ என்னன்னு ஒவ்வொரு டைமும் போஸ்ட் விட்டுறாங்க. அதுக்கே நான் சொன்னேன், நீ பொம்பளையா இருந்தாலும் இனிமே பாலக்கரையில யாராவது என்னோட அனுமதி இல்லாம கட்டு நான் உள்ள போனாலும் பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணல, குழந்தை இல்ல, குட்டி இல்ல, அந்த அளவுக்கு நான் ஒரு வெறித்தனமா விஜயோட ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் பாடுபடுறேன். நான் இப்படியே போய் அவர்கிட்ட நின்னா என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்காதுங்களா சொல்லுங்க. தோடு கூட இல்லாம இப்படி போய் நின்னா அவரை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கும். அந்த செயலை நான் செய்ய விரும்பல. அவரோட சந்தோஷமா நின்று ஒரு போட்டோ எடுக்கணும். எனக்கு பொழைக்க ஏதாவது வழி காட்டணும். எனக்கு உடம்புல ரத்தம் இல்ல, பிளட் ஏதாவது ஏத்தணும். ஆனா இந்த மன்றம் மட்டும் நான் யார் கைக்கும் போறதை அனுபவிக்க மாட்டாங்க. நான் செத்து போனாலும் நாளைக்கு எனக்கு இறுதி சடங்கு அவர் தாங்க செய்யணும். ஒரே முடிவாக என்னன்னு கேட்டீங்க அதுக்காக அவர்கிட்ட அதான் கேட்டேன் நானு. எனக்கு ஒரு 20 நிமிஷம் பேசுறதுக்கு டைம் கொடுங்க. இன்னும் என்னென்னமோ பேசியிருப்பேன். ஏன்னா இந்த மன்றத்துக்காக அப்படி பாடுபட்டு எங்க அண்ணன் ஓடி ஒளிஞ்சு கூனி குறுகி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவன் இருந்து பிரிக்க பாக்குறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.